இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஆலயமாக இனிவில் கந்தசுவாமி கோவில் விளங்குகின்றது. குடாநாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து வருகின்ற முருகன் அடியவர்கள் தமது சிரசின் மேல் வாழ்குடத்தினை தாங்கி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இனிவில் கந்தசுவாமி கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து தைப்பூசத்தம் வந்துட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பால்குட பவனி வந்து மருதனாமலத்தில் இருந்து இனிவில் கந்தசுவாமி கோவில் போய் வந்தோம் அப்படின்னா நடை பயணமாக வந்தோம் அப்படின்னா ஸோ அதற்காக மட்டும்தான் இங்கே வந்து பொங்கல் நடைபெற போகுது. அது எல்லாத்தையும் இன்னும் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஊர்ந்து வருகின்ற இந்த புண்ணிய நாளை ஊரெல்லாம் கூடி கொண்டாடுவதற்காக, பக்தியோடு கொண்டாடுவதற்காக இதோ மிகப்பெரிய பாரம்பரிய பார்க்குட பவனி ஆரம்பமாகின்றது. இணுவில் திருப்பதி தெய்வீக பெரும்பதி சைவ தமிழர்களுடைய உன்னதமான திருவூர் இணுவில். இந்த திருவூரிலே நூற்றாண்டு கண்ட பழம்பெரும் மஞ்சம் உலக பெருமஞ்சம். அந்த பெருமஞ்சத்திலே ஆறுமுகப் பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக வீதி வலம் வருகின்ற புண்ணிய நாள் இன்றைய நாள். ஆடியும் பாடியும் அழுது அரட்டியும் தேடியும் கண்டுகொண்டேன் என்று தெய்வத்தை தேடி ஆடி பாடி வாழ்த்துகின்ற இந்த புண்ணிய நாளிலே இந்த பல்லப்ப வைரவர் என்கின்ற பழம்பெரும் வைரவ பெருமானுடைய முன்றலிலே இருந்து எண்ணிறைந்த தாய்மார்கள், கன்னி பெண்கள், ஆடவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி பாட்குடம் ஏந்தி அந்த பரம்பொருளை நினைந்து தங்களுடைய வழிபாட்டை செய்வதற்காக இந்த உலக பெருமஞ்ச விழா இப்பொழுது ஆரம்பமாகின்றது. பெரிய சன்னியாசியார் என்கின்ற சித்தர் இந்த இணுவில் மண்ணிலே தோன்றி தெய்வீகத்தினாலே திருவருளினாலே உலகமே வியக்கின்ற உன்னதமான திருமஞ்சத்தை உருவாக்கினார். அந்த திருமஞ்சம் வருடத்திலே 2 நாள் அடியவர்கள் வடம் பிடித்து இழுத்து அருள் வருகின்ற நாள். தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவா என்று ஞானசம்பந்தர் திருமுறையிலே பாடியது போல அந்த தைப்பூச பெருவிழாவை இந்த நாட்டிலே, ஈழத்திரு நாட்டிலே மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றவர்கள் இணுவில் வாழ் மக்கள். எனவே உலக பெருமஞ்ச பவனிக்காக பல நூறு குடங்களிலே பால் கொண்டு போய் அபிஷேகம் செய்து அங்கே திருமஞ்சத்துக்கு முன்னாலே பானைகள் வைத்து பொங்கி படைத்து பூரி படைந்து மஞ்சமோடுகின்ற வீதியெல்லாம் பொங்கல் பானை வைத்து முருகனின் வருகைக்காக காத்திருக்கின்ற புண்ணிய நாள் இன்றைய நாள். எனவே பழமையும் பெருமையும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த உலக பெருமஞ்ச விழாவை ஊரெல்லாம் கூடி கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே ஞானமாக வீற்றிருக்கின்ற பல்லப்ப வைரவ பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்கின்ற தெய்வம், இணுவிலுக்கு எல்லை தெய்வம், காவல் தெய்வம். அந்த காவல் தெய்வத்துக்கு முன்னாலே இதோ காவடிகள் புறப்பட இருக்கின்றது. அனைவரும் ஒன்றுபட்டு முருகனின் நாமத்தை உச்சரித்து கூட்டு பிரார்த்தனைகளோடு பக்திமயமாக இணுவில் கந்த பெருமானுடைய சன்னிதானத்தை சென்றடைய இருக்கின்றார்கள். பெருந்திரு வழியாக பக்தர்கள் இறை நாமத்தை உச்சரித்துக் கொண்டு செல்லுகின்ற இந்த புண்ணிய பணி
புண்ணிய வழிபாடு என்றும் தொடர பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணுதலாம் தந்தருளை கண்காட்ட வந்தேரே முதலாம் தந்தருளை கண்காட்ட வந்தேரே அவடி கடலிறங்கி ஒன்றறியேன் ஆகி பூடாய் உள்ளாய பூடாய் புதுவாய் மரமாகி பறவையாய் பாம்பாகி மனிதராய் பேயா
அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நினைவில் கந்தசுவாமி கோவிலில் தைப்பூச திருநாள் வந்து இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஆலயமாக நினைவில் கந்தசுவாமி கோவில் விளங்குகின்றது. இவ்வாலயத்திலே அமைந்துள்ள ஆறுமுக பெருமான் அள்ளி தெய்வானைக்கு வருடத்திலே ஒரு நாள், அதாவது தைப்பூச திருநாள் அன்று பக்தர்கள் குடாநாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து வருகின்ற முருகன் அடியவர்கள் தமது சிரசின் மேல் பால்குடத்தினை தாங்கி இனிமேல் மருதநாமடம் வல்லப வைரவர் ஆலயத்திலிருந்து தாம் வைத்த நேர்த்திகள் நிறைவேறியதும் வருடம் வருடம் பால்குடத்தினை தமது சிரசின் மேல் தாங்கிய வண்ணம் முருகா முருகா என்று ஒரு கணமும் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் தமக்கு தாம் கேட்ட வரங்களை அருளிய சண்முக பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு முகமாக இப்பால்குட பவனி வருடா வருடம் பெருமண்ணிக்கையான பக்தர்களின் அதிகரிப்புடன் நடைபெற்று வருகின்றது. இப்பால்குட பவனியினை ஏற்பாடு ஆலய இளைஞர்களும் பெரியோர்களும் சேர்ந்து இந்த ஏற்பாட்டினை செய்கின்றார்கள். பால்குட தைப்பூசத்திற்கு முதற்கிழமையே பால்குடை பவனி எடுக்கும் அடியவர்கள் தமது முற்பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். பால் கொள்வனவில் சிரமம் ஏற்பாடு இருப்பதனால் ஏற்கனவே முற்பதிவுகள் மேற்கொள்பவர்களுக்கு பால்குடம் எடுப்பதற்குரிய அனுமதியினை ஆலயத்தினர் வழங்கி வருகின்றார்கள். நீண்ட காலமாக இன்றைக்கு 10 வருடங்களுக்கு மேலாக இந்த பால்குட பவனி நடைபெற்று வருகின்றது. முருகன் அடியவர்கள் எல்லாரும் எடுப்பதற்குரிய அனைத்து வசதிகளும் ஆலயத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்போ இனிமேல் கந்தசுவாமி கோவில பால்குட பவனி கிட்ட கோயிலுக்கு கிட்ட எல்லா அடியார்களும் முன்னுக்கு பால்குட பவனி எடுத்துக்கொண்டு இனிமேல் கந்தசுவாமி கோவில் வரைக்குமே வந்துட்டாங்க. சத்யா போகலாம். இந்த பால்குட பவனியில் நடைபயணத்தை மேற்கொண்டாங்க. நீங்கள் முருகையா முருகையா ஆதியே
இங்கால பொங்கல் வைக்கிறதுக்கான பொங்கல் கல்லுகள் அடுக்கிற வேலையில் நடந்துருக்கு. விறகுகள், பொங்கல் கல்லுகள் அண்டு இவை எல்லாருமே பால்குட பவனி எடுத்து முடித்த பிறகு வந்து பொங்கல் வைக்கிறது தான் இதோட கடைசி.
வந்து பால் பாலை வந்து அபிஷேகம் செஞ்சுருக்காங்க. இந்த லைனில் அப்படியே போய் அங்கால போய் அதில் சாமிக்கு அபிஷேகம் நடந்துருக்கு, பாலாபிஷேகம் நடந்துருக்கு. ஒவ்வொரு பாலையும் சாமிக்கு அபிஷேகம் செய்யறப்போ எல்லாருமே லைனில் நின்று பாலாபிஷேகத்துக்கு பால் காணிக்காங்க. வள்ளி தேவானைக்கு பாலாபிஷேகம் நடந்துருக்கு. இது வந்து வருடம் இங்கே தைப்பூசத்தன்று நடைபெற ஒன்று. இந்த வருடமும் மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு பால்குட பவனி. இனி வந்து பொங்கல் விழாவும் இங்கே நடைபெற உள்ளது. பொங்கல் விழா வந்து இது முடிய விட்டு இதுக்கு அடுத்ததாக பொங்கல் வைக்கிற நிகழ்வு நடக்க போகுது. ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு நினைக்கிறேன். நினைவில் கந்தசுவாமி கோவிலுக்கு கணக்கான பக்தர்கள் நினைவில் கந்தசுவாமி கோவிலுக்கு பால்குடத்தை ஏந்தி கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காவடிகளும் பொங்கலும் இன்றைக்கு நினைவில் கந்தசுவாமி கோவில்ல மேற்கொள்ள போறாங்க. வேலை அற்புதம் நிறைந்த இந்த கோவிலுக்கு இன்று பின்னேரம் வந்து மஞ்சள் நடைபெற போது நீங்க இங்கால எதுவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இருக்க வந்து பார்த்து முருகன் அருளை பெற்றுக்கொள்ளுங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான நல்ல வீடியோட உங்களை நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். மறக்காம இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. ஓகே, பாய்.